கானா சாங் தமிழ் சினிமாவுக்குள்ள போந்ததுக்கான முதல் அடிப்படை ஆரம்ப புள்ளியா அந்த பாட்டு தான். அந்த பாட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும். லாலாக்கு டோல் டப்பிமா கண்ணை கங்காமாவோ இடுப்ப சுத்தி திருப்பி பாரம்மா. அந்த பாடம் வந்து இப்படி தேவா சார் கம்போஸ் பண்ணி வாடி சார் எழுதி எல்லாம் ரெடி ஆகி கம்போஸ் நடக்கிற இடத்துக்கு சிவாஜி சார் வந்திருக்காரு. அழகா கோரியோகிராஃப் பண்ணும்போது பிரபுதேவா சார் வந்து அதை சரசார் நிற்பாரு, நட்டாங்க ஜம்ப் பண்ணி எதே முட்டு அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு. அப்போ வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு முதல்ல சொன்னது சரசார் தான். 35 வருஷம் கழிச்சு இன்னைய வரைக்கும் அந்த சாங் ஹிட்டு, இன்னைய வரைக்கும் அது பேசப்பட்டு இருக்கு. இந்த சாங் எப்படி உருவாச்சுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம். அதைத்தான் இப்போ நம்ம உங்களுக்கு சொல்ல போறோம். கிளாப் ரேடியோவுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் தான் பேச போறோம். அதாவது 1992 தான் ரிலீஸ் ஆன படம் சூரியன். இந்த சூரியன் படம் ரிலீஸ் ஆகி இந்த படம் ஹிட்டுங்க எல்லாத்துக்கும் தெரியும். அந்த படம் ஆரம்பிச்சு அந்த படம் வந்துட்டு இருக்கும்போது அந்த படத்துல இணை இயக்குனராக பணியாற்றுறது யாருன்னா, இன்னைக்கு உலகம் முழுக்க பாராட்டிட்டு இருக்கிற புயர்ந்து பாராட்டுற இயக்குனர் சங்கர் தான் அந்த படத்துல வந்து இணை இயக்குனர். அந்த படத்துல அவருக்கு அடுத்தது உதவி இயக்குனராக பணி புரிந்தது நான் தான். ஸோ எனக்கும் சங்கருக்கும் நட்புகள் நெருக்கங்கள்லாம் அந்த படத்துல ரொம்ப அதிகமாச்சு. அப்படி அதிகமாக இருக்கு. நிறைய சம்பவங்கள் அந்த படத்துல இருக்கு. ஏற்கனவே நான் வந்து அந்த படத்துல வந்து இன்னைக்கும் நம்ம வீடியோ பார்த்து எங்க போனாலும் எல்லாரும் பேசுறது அந்த காஸ்டியூம் கண்டுட்டு, அந்த போலீஸ் கண்டுட்டு வீடியோ போட்டுருப்பாங்கல்ல, அதை பத்தி பேசுவாங்க. அதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி எங்களுக்கு ரொம்ப மறக்க முடியாதது வந்து லாலா கட்டோல் டப்பிமா கண்ணே கங்கம்மா அந்த பாட்டு உருவாறதுக்கு டைரக்டர் மெனக்கெட்டது. அவரு மெனக்கெட்டதோட நானும் சங்கர் அவர்கள் இணை இயக்குனரோட கூட பயணிச்சது, அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம். அதைத்தான் இப்ப நம்ம உங்களுக்கு சொல்ல போறேன். லாலாக்கு டோல் டப்பிமா கண்ணை கங்காமாவோ இடுப்ப சுத்தி திருப்பி பாரம்மா. 91வது வருடத்துல ரெக்கார்டான ஒரு சாங்கு 35 வருஷம் கழிச்சு இன்னைய வரைக்கும் அந்த சாங் ஹிட்டு, இன்னைய வரைக்கும் அது பேசப்பட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா கானா சாங் தமிழ் சினிமாவுக்குள்ள போந்ததுக்கான முதல் அடிப்படை ஆரம்ப புள்ளியா அந்த பாட்டு தான். எண்ணெல்லாம விளக்கு எரியுமா கண்ணை கங்காமா மரம் இழுக்கிற கையா பாரம்மா. இந்த சாங் எப்படி உருவாச்சுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குத்து சாங்கு கூப்பு, அதாவது கூப்புன்னு சொன்னா அது வந்து பொள்ளாச்சியில இருக்கக்கூடிய அந்த மரங்கள் சம்பந்தப்பட்ட இடங்கள், இந்த மரம் இழுக்கிறது, மரம் அறுக்கிறது, இந்த இடங்கள்ல நடக்கக்கூடிய விஷயம் தான் கூப் அப்படிம்பாங்க. மரத்தை வந்து காட்டுல இருந்து எடுத்து கொண்டு வச்சு அதை அறுத்து அதை தகுதிவாதியா பிரிச்சு அனுப்புறதுக்கான அந்த இடத்துக்கு பேரு கூப். இது எங்க படத்துல டைரக்டர் வந்து கூப்புன்னு இடத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த கூப்புல ஒரு சாங்கையா குத்து சாங் ஒன்று, அதை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல பண்ணணும். ஆனா வழக்கமான குத்து சாங்கா வேண்டாம் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். அப்போ எந்த மாதிரி ஒரு குத்து சாங் பண்ணலாம், ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ டைரக்டர் வந்து என்ன சொன்னா, கொஞ்சம் நம்ம வந்துட்டு புதுசா பாடு எங்க என்னவா கிடைக்கும் அங்க தேடலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது, எங்களுக்கு கிடைச்ச வந்து ராயபுரம் சைடில் வந்து கானா சாங்ஸ் நிறைய பேர் பாடுவாங்க அப்படின்னு. எப்போ பாருங்க 34 வருடங்களுக்கு முன்னாடி இது எங்களுடைய நியூஸாக நாங்கள் கலெக்ட் பண்ணி அந்த பாடல்களை தேடி போகிறோம். அங்கே போயிட்டு அங்கே உள்ள இடங்கள்ல பாடகர்கள் நாங்கள் தேடி பாட சொல்கிறோம். நான் தான் வந்து அப்போ வந்து இது கேசட் டேப் ரெக்கார்டில் போட்டு இவ்வளோ பெரிய அந்த டேப் ரெக்கார்டு இருக்கும், அதை தூக்கிட்டு போய் அது கேசட் போட்டு பாட வச்சு ரெக்கார்ட் பண்ணுறது. அப்படி பல இடங்களில் பல பாடகர்கள் பாடுவாங்க. அதில் நாங்கள் நிறைய பேர் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டு அதுலேருந்து பெஸ்ட்டு செலக்ட் பண்ணி தான் நாங்கள் படத்தில் வரோம். அதில் வந்து ஒருத்தர் பாடினது தான் இந்த லைன், அதாவது டோல் டப்பிமா கண்ணே கங்கம்மா நீ இடுப்பை சுற்றி திருப்பி பாருமா அப்படிங்கிறது. நமக்கு இப்போ கேட்குற பாட்டில் பல்லவியில் செகண்ட் ஃபேஸில் வரும். ஆனால் அதை பல்லவியாக வச்சு ஒருத்தர் பாடினார். உடனே அதை நோட் பண்ணிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னும் தேடல் வேற ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கும்போது ஒரு நண்பர் சொன்னார், சென்ட்ரல் ஜெயிலில் நிறைய கைதிகள்லாம் வந்து அவங்களே இட்டு கட்டி காடுவாங்க அப்படின்னு. ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி டைரக்டர் என்னையை கூப்பிட்டுட்டு, நான் டைரக்டர் பவித்ரன் தான் அந்த படத்துக்கு டைரக்டர், அவர் பவித்ரன் சார் நான் எல்லாம் 2 பேரும் போகிறோம் சென்ட்ரல் ஜெயில். அங்கே போனால் கைதிகள் எல்லாத்தையும் உட்கார வச்சுருக்காங்க. அப்போ கைதிகளுக்கு வந்து இந்த சோப்பு எண்ணெய் இதெல்லாம் கம்பெனி சார்பாக வாங்கி கொடுக்கப்பட்டு ஜெயில் அதிகாரிகள்கிட்ட ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி உள்ளே போய் உட்காந்து அவங்களெல்லாம் உட்கார வச்சு யாரெல்லாம் பாட திறமை இருக்கோ பாடுங்க, இந்த மாதிரி சினிமாவில் பாடல் யூஸ் பண்ணுறக்கா புது பாட்டுகள்னு தேடி வந்திருக்காங்கன்னு அங்கே போலீஸ் அதிகாரிகள் சொன்ன உடனே கைதிகள் ஆளுக்கு பாடினாங்க. அதில் ரெக்கார்ட் பண்ணேன். அதில் ஒரு கைதி பாடினது தான் இந்த லாலா கிட்டோல் டப்பிமா என்னை கங்கம்
இடுப்பை சுற்றி திருப்பி பாரம்மான்னு ஒருத்தர் பாடினார் இல்லையா, அதுக்கு அடுத்து ஒரு லைன் வரும். என்னெல்லாம் விளக்கு எரியுமா கண்ணே கங்கம்மா மரம் இழுக்கிற கைய பாரம்மா அப்படின்னு. இது வந்து அவர் பாடினது. இதுல மரம் இழுக்கிற கைய பாரமா மட்டும் நாங்க பின்னாடி படத்துக்காக இந்த லைனை மாத்திருக்கோம். அங்கதான் டியூன் அதுதான். எண்ணெல்லாம விளக்கு எரியுமா கண்ணே கங்காமா மரம் இழுக்கிற கைய பாரம்மா. இதுக்கப்புறம் அந்த பாட்டுல வந்து அனைத்து விஷயங்களுமே வந்து நம்ம தேவாசார் தான் இதை கேட்டுட்டு அதை வந்து குக் பண்ணாரு. இப்போ அங்கெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் திரும்ப போட்டுக்கிட்டு ஒரு இரவு ஃபுல்லா உட்காந்து இதுல இருந்து இந்த லைன் எடுத்துக்கலாம், இதுல இருந்து இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஒன்றா கூத்துச்சு. கோக்கப்பட்டு ஒரு பல்லவிக்கு மறுநாள் போய் தேவாசார் வரும்போது தேவாசார் அதில் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ், டியூனுக்கு தக்கன சில கரெக்ஷன்ஸ் பண்ணி அந்த சாங்கை முழுமையாக பாடினார். முழுமையாக அவர் பாடி, ஏன்னா நாங்கள் பல்லையை மட்டும் தான் செலக்ட் பண்ணிருக்கோம், அதுக்கு சரணம் வந்து தேவாசார் கம்போஸ் பண்ணுறாரு. இப்படி பாடி முடிச்சோன்னா அதை எடுத்துகிட்டு போய் நாங்கள் வந்து வாலி சார்க்க இந்த மாதிரி சார் இந்த பாட்டுக்கு பாட்டு வரணும்னா வாலி சாரை கேட்டுட்டு என்ன சுச்சுவேஷனு, மரம் பூப்பு, அங்கே மரத்தை வந்து இது பண்ணுறாங்க, ஹீரோ அங்கே வேலைக்கு வராரு. அங்கே வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷன் மீன்ஸ் வேலை நடக்குது. அந்த வேலை களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக அங்கே எல்லாரும் ஆடிக்கிட்டே பாடுறாங்க அப்படின்னு வந்து வாலி சார் அதுக்கு எழுதிட்டு இருந்தார். இதுக்கு வந்து அருமையாக ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த டியூனை ஃபைன் டியூன் பண்ணி அதில் கொஞ்சம் என்ன சொல்கிறது எக்ஸ்ட்ராக்களான ஐட்டங்களை போட்டு தேவா சார் பண்ணதான் அந்த லாலா கிட்டோல் டப்பியம்மா கண்ணே கங்கம்மா. இதில் என்னன்னா ஹைலைட்டாக அமைஞ்சது என்னன்னா, அப்போ வந்து இவர் நம்ம பிரபுதேவா அவர்களுடைய டான்ஸ். பிரபுதேவா வந்து ஒரு பயங்கரமா அவர் ஆடக்கூடியவர்னு எல்லாத்தையும் தெரியும். அது ராஜாதி ராஜின் இந்த ராஜா அந்த சாங்ல பார்த்தா கார்த்திக் பக்கத்துலேயே பிரபுதேவா சார் ஆடிட்டு இருப்பாரு. சுந்தர மாஸ்டர் கூட எங்களுடைய நாங்கள் அதாவது சூரியன் படத்துடைய சாங்ஸ் எடுக்கும்போது அதுக்கு முன்னாடி வசனகால இன்னொரு படம் வந்து இதே டைரக்டர் வைத்திர சார் பண்ணும்போது அந்த சாங்க்கு வந்துட்டு இவர் வரும்போது கூட வந்து பிரபுதேவா மாஸ்டர் வருவார். அவர் அப்போவே கொஞ்சம் திறமையான ஆடினே எங்களுக்கு தெரியுன்றதால அவர் இந்த பாட்டுக்கு ஆட வச்சா எல்லாருக்கும் முடிவு பண்ணி அவர் வந்து ஆடினார். அந்த பாட்டு எதிர்பார்த்ததுக்கு மேலே பட்டுக்கிட்டு அந்த பாட்டு அப்போ ஹிட்டாகி அந்த படத்துக்கே அந்த பாட்டு ஒரு அட்ரஸாக மாறிச்சு. அப்கோர்ஸ் அந்த படத்துல எல்லா பாட்டுமே சூப்பர் பாட்டாக இருந்தால் கூட இந்த பாட்டு அன்னைக்கு யூத்தினுடைய தேசிய கீதம் மாதிரி பாடி அந்த படத்தினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக அமைஞ்சிச்சு. இதை எதுக்கு நான் இப்போ சொல்ல வர கேட்டிங்கன்னா, படத்தில் எப்போவுமே பாடுதல் அப்படிங்கிறது வந்து சும்மா ஒரு பாடல் காட்சியாக இப்போ ஈஸியாக நம்ம கடந்து போயிட முடியாது. அந்த பாட்டுக்கு நம்ம மெனக்கிடணும். அதுக்கு எவ்வளோ தூரம் மெனக்கிடுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த பாட்டு வந்து போய் ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகும். இதை வந்து இன்னைக்கு இல்லை, ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்தே இதை வந்து சினிமாவில் வந்து செயல்பட்டுருக்காங்க. அந்த செயல்பாடு அந்த பாட்டுக்கு ஹிட்டாகவும் அமைஞ்சிருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், அது எந்த அளவுக்கு உண்மை போயின்னு தெரியாது. பட் ஆனால் அது வந்து உண்மையாக நடந்ததாக எனக்கு சொல்லப்பட்டது. எங்கே நிம்மதி பாட்டுக்கு வந்து எம்.எஸ். விஸ்வநாத் சார் கம்போசிங் பண்ணுறப்போ பல நாட்கள் கம்போசிங் நடந்துகிட்டதுக்கு. ஆனால் எம்.எஸ். விஸ்வநாத் அந்த டியூனுக்கு அந்த டைரக்டர் தாத்தாம் ராசின்னு அப்போ பெரிய டைரக்டர், இப்போ போய் மணிரத்னத்தை பேசுகிறோமோ அப்போ தாத்தாம் ராசி பெரிய டைரக்டர், ஸ்டேடிஷ் டைரக்டர். அவருக்கு இந்த டியூன் செட் ஆகாமல் இருக்கும்போது கம்போஸ் நடக்கிற இடத்துக்கு சிவாஜி சார் வந்திருக்காரு. வந்த உடனே அப்போது எம்எஸ்சி அவர்கள் அண்ணன் நீங்கள் எப்படின்னு இதை பண்ணுவீங்க அப்படின்னா என்னையா ஒரே அப்போ நான் எங்கே நிம்மதி அப்படித்தான் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு சிவாஜி சார். அதை பார்த்த உடனே இவர் வந்து எங்கே நிம்மதின்னு ஒரு போட்டார். இது வந்து நான் கேள்விப்பட்டேன். ஸோ ஒரு பாட்டுக்கு 3 நாள் 4-5 நாள் அது கரெக்டான அதை கேட்டோடனே தாத்தா பிள்ளை சூப்பராக இருக்குது தான் பியூர் இதான் அப்படின்னு சொல்லி அது சிவாஜி சார் வந்து அந்த கம்போசிங் வந்து நான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ஸ்பான்டேனியஸாக வந்து அதை போட்டிருக்கேன். ஒரு பாடல் எழுதுறதுக்கு அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என்னைக்குமே மெனக்கிடணும். அந்த மெனக்கிடது வந்து லாலா கட்டோட்டு இப்போ சாங்கில் இருந்தது தான். அதுக்கு ஒரு நாங்கள் செலக்ட் பண்ணி கொண்டு போனால் கூட ஒரு இசையமைப்பாளராக அதுக்கான இடத்த ஸ்பேஸ் கொடுங்கன்னு சொல்லி வாங்கி சூப்பராக இருக்குது, வார்த்தைகள்லாம் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து அந்த டியூனை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அந்த டியூனில் கொஞ்சம் ஏற்ற இறக்கைகளை சேர்த்து அதை அழகாக கம்போஸ் பண்ணி கொடுத்த தேவா சார் ஆகட்டும். அந்த டியூன் பல்லவின் வார்த்தைலாம் சூப்பராக இருக்குது, அப்படியே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு அனுமதி கொடுத்து மற்ற வார்த்தைகள் இல்லாத இடத்துல வார்த்தையை ஃபில்லப் பண்ணி கொடுத்த வாலி சார். அதுக்கப்புறம் அந்த சாங் புதுசாக வரணும், அது யாரு கேட்காத விஷயமா இருக்கணும், அதுக்கு உன்னக்கட்ட இயக்குனர் அவர் கூடிய ஒத்துழைச்சார். நான் அந்த படத்தை கோடையாட்ட ஒர்க் பண்ண சங்கர் இவங்கெல்லாம் அந்த பாட்டு நல்லா வரணுன்னது. அதுக்கப்புறம் அந்த சாங்கை கோரியோகிராஃப் பண்ணதுக்கு பிரபுதேவர் மாஸ்டர் பண்ண நல்லா குஜிரி வெயிட் பண்ணி பிரபுதேவர் மாஸ்டர் வந்து ஆட வச்சு அதை வந்து அசோக்குமார் கேமரா ஒடிப்பு இதில் சூப்பராக பண்ணி இன்னைக்கும்
ஒரு விஷுவல் ட்ரீட்டாகவும் ஒரு ஆடியோ ஹிட்டாகவும் அந்த பாட்டு விளையாட்டுன்னா அது பின்னாடி போட்ட அத்தனை பேருடைய உழைப்பு. இந்த பாடல் இருக்கு, இந்த பாடல் இப்போ எல்லாம் முடிஞ்சு கம்போஸ்லாம் முடிஞ்சு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பாட்டை வந்து ஷூட் பண்ணணும் அப்படின்னும் போது கதை எழுதும் போதே டேரக்டர் சொல்லிட்டாரு, இது வந்து டாப் ஸ்ட்ரீட்னு ஒரு இடம் இருக்குது. அப்போதான் எனக்கே தெரியும், இப்போ இங்கே தான் டாப் ஸ்ட்ரீட்னு இருக்காங்க. நான் சங்கடம் டாப் ஸ்ட்ரீட் எங்கெங்க இருக்குன்னு, பொள்ளாச்சி பக்கத்துக்கு அப்படிதான். அப்போ அந்த பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கிற அந்த ஹில்ஸில் இருக்கிற இடத்துக்கு பேர் டாப் ஸ்ட்ரீட். இன்னமும் அது பேர் டாப் ஸ்ட்ரீட் தான். ஐ திங்க் இப்போ அது படப்பிடிப்பு அனுமதி இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்போது அந்த டாப் ஸ்ட்ரீட்டில் வந்து அந்த கூப் செட்டுன்னு போடும். கூப் செட்டுன்னு டாப் ஸ்ட்ரீட்டில் கிடையாது. ஆக்சுவலி அது பொள்ளாச்சி மற்றும் இந்த கேரளா பார்டரில் தான் அந்த இப்பவும் கூப்புன்னு இருக்குது. அந்த மரங்களை வந்து வகை பிரித்து வச்சு அதை வந்து அறுத்து அது தேவையானவங்களுக்கு அனுப்புறதுக்கு பேர் தான் கூப்புன்னு போயிடுவாங்க. அந்த கூப் செட்டு போட்டோம் பொள்ளாச்சியில். போட்டு அதில் தான் சரசார் வேலைக்கு வருவாருன்னு வச்சுருந்தோம் கதை. அந்த வேலைக்கு வரதுக்கு முன்னாடி அந்த கூப்பை காமிக்கும்போது அந்த கூப்பில் ஒரு சாங் கூட ஓப்பன் பண்ணுறது ஒரு குத்து சாங்னு ஃபீல் பண்ணி தான் அந்த பாட்டு கம்போசிங் ஆரம்பிச்சது. அந்த பாடம் வந்து இப்படி தேவா சார் கம்போஸ் பண்ணி வாடி சார் எழுதி திரும்ப திடீர்னு டேரக்டர் சொன்ன சார் வரும் சார் என்னன்னு இதில் நம்ம சார் முதல் மொட்டை போடுறாரு சார். அவர் வந்து மொட்டை போட்டுட்டு தான் அப்படி கூப்பில் வேலைக்கு செய்தார். ஸோ அவரை எல்லாரும் மொட்டைன்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ நம்ம பாட்டு படம்போது இடையில ஒரு மொட்டைன்னு வார்த்தை நல்லா இருக்குமே அப்படின்னோடனே லீக்கில் எழுதியாச்சு எங்கே கொண்டு மொட்டையை சேர்க்குறது அப்படின்னோடனே எஸ்பி பிரசாத் சொன்னா இல்லை நான் சொல்கிறேன் மொட்டை அப்படின்னா சொல்கிறேன் பாடுற போடியில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு இடத்துல சாங்கில் சேர்த்தோம். சேர்த்தோம்னா பரவாயில்ல, இது எப்படி விஷுவலில் கொண்டு வருது அப்படிங்கும்போது அது அழகாக கோரியோகிராஃப் பண்ணும்போது பிரபுதேவா சார் வந்து அதை சரசார் நிற்பார், நட்டாங்க ஜம்ப் பண்ணி எதே முட்டை அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு. அப்போ வந்து சூப்பராக இருக்குன்னு முதல்ல சொன்னது சரசாரிடம். இப்போ மற்ற நார்மலாக என்னன்னா இப்போ நம்ம சொல்லும்போது ஹீரோ அது ஃபீல் பண்ணி வரான்னு நமக்கு எல்லாம் தோணும். ஆனால் இது சூப்பராக இருந்து சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ கொஞ்சம் நீங்கள் வரதுக்கு வசதி அப்படி நின்றுட்டுமா அப்படின்னு கொஞ்சம் சாணி நின்று அதை கம்ஃபர்ட்டாக பண்ணி கொடுத்தது சரசார். இந்த பாடலுடைய ஹிட்டுக்கு பின்னாடி இவ்வளோ கதை இருக்குதுங்கிறது தான் இவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிட்டு நான் நிறைய நம்பர்கிட்ட சொல்கிறது, ஒரு கதைக்கு திரைக்கதைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு மெனக்கட்டுறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் பாடலுக்கு மெனக்கெடணும். அப்போ தான் ஒரு படத்துடைய பாட்டு வந்து கண்டிப்பாக போய் ஆடியன்ஸ் ரீச் ஆகும் அப்படின்னு நான் சொல்லலை. இப்போ என்னோட படத்தில் எல்லாருக்குமே தெரியும் குத்து சாங் தான் ஃபேமஸ் அப்படின்னு. நான் குத்து சாங் எல்லாமே நான் ரொம்ப மெனக்கட்டு வாங்கிடுறேன் எங்கள் விஷயம் பார்த்து. ஆனால் நான் எதிர்பாராமல் ஒரு மெலோடி சாங்கை ஓகே பண்ணேன். அதை கேட்டு மியூசிக் எடுத்து இந்த டீன் உங்களுக்கு ஓகேயா, இந்த டீன் உங்களுக்கு ஓகேயான்னு மறுபடியும் மட்டும் கேட்டார். சார் கண்டிப்பாக ஓகே சார், இந்த பாட்டு நான் ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். அந்த பாட்டு பயங்கர ஹிட்டு. இன்னி வரைக்கும் இந்த பாட்டு ஹிட்டு. இன்னி வரைக்கும் அந்த பாட்டை கேட்காத காதலே கிடையாது. இந்த பாட்டு எந்த பாட்டு தெரியுமா? நீ காற்று நான் மரம் என்ன சொன்னாரும் தரையாட்டுவே. இந்த பாட்டு குத்து சாங் பாடம் கொடுக்கணும்னா இந்த பாட்டை ஒரே டிவியில் ஓகே பண்ணேன். அதை எப்படி என்னங்கிறத பற்றி இன்னொரு வீடியோ உங்களுக்கு பேசுகிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஏ.